அயலி சிவா சீரியல்ல வர்மாவோட ஆட்கள் எல்லாரும் இந்திராணியோட வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்க. இருந்து பென் டிரைவை வாங்குற வரைக்கும் அங்க துப்பாக்கி சூடு பயங்கரமா நடந்துட்டு இருக்குது. இந்திராணி அந்த பென் டிரைவை வர்மாவோட ஆட்கள் கிட்ட கொடுத்தாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அயலி சிவா ரெண்டு பேரும் அகிலாண்டேஸ்வரி அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு திரும்ப வந்து சூரிய பிரகாஷை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. சூரிய பிரகாஷ்க்கு நினைவு திரும்பினதும் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். அவர்கிட்ட வாங்குற சர்டிபிகேட் உங்களோட வாரிசுதாரங்கிறது உரிமைக்குரியதாகும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்ட சிவாவும் சரி அவருக்கு நினைவு திரும்பினதும் அவர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் எழுதி வாங்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சூரிய பிரகாஷ்க்கு இப்போ நினைவு திரும்புமா அப்போ நினைவு திரும்புமான்னு ஒரு நர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கபிலனும் அந்த இடத்துக்கு போயிட்டான். கபிலன் போனதுக்கப்புறம் இந்த சூரிய பிரகாஷ் இருந்தால் தானே உண்மையை சொல்லுவான். இவனை முடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி உண்மை வெளியே வரும் அப்படின்னு நினச்ச கபிலன் ஒரு வார்டு பாயை கூப்பிட்றான். இங்கே பாரு, நான் உனக்கு 1,00,000 ரூபா பணம் தரேன், அந்த ரூமில் இருக்கிறவர் கதையை முடிச்சிடுங்கிறாங்க. இதை கேட்ட அந்த வார்டு பாயும் ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க, காலத்துக்கும் நான் வேலை பார்க்குற இடத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்கிறீங்களே, இதில் நான் மாட்டிக்கிட்டேன், என்னோட நிலைமை என்ன ஆக தெரியுமாங்கிறாங்க. உன்னோட நிலைமைக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் வராது, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி செய், இன்னும் பண்ண வேணும்னால நான் தர்றேங்கிறாங்க. அந்த வார்டு பாயும் சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் அயல்கிட்டையும் சிவாக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க வேறொரு நபரை வச்சு முடிச்சு கட்டிட்டு மாதிரி கபிலனை நம்ப வச்சிடுறாங்க. நம்பிக்கிட்ட வந்த கபிலனும் இதுக்கப்புறம் உண்மையை நிரூபிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே அயலி சிவா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. மேடம், வர்மாவோட ஆட்கள் எல்லாரும் இந்திராணி வீட்டுக்கு போகிறதா தகவல் வந்திருக்குங்கிறாங்க. இதை கேட்டதும் அயலுக்கு சிவாவுக்கும் தூக்கி வாரி போடுது. சே, என்னது இந்த வர்மா ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் இந்த நேரத்தில் இவ்வளோ வட்டுவலியம் பண்ணுறானேன்னு சிவாவுக்கு சரியான கோவம். என்ன செய்யறது, நம்ம சமாளித்து தானே ஆகணும், அந்த பென்ட்ரைவுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறாங்க அயலி. சரி அயலி, இப்போ நம்ம என்ன செய்யறது, நான் ஹாஸ்பிட்டல் போகட்டுமா இல்லை வீட்டுக்கு வரட்டுமாங்கிறாங்க. நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போய் எல்லாம் பார்த்து சமாளிச்சுக்கிறேங்கிறாங்க அயலி. அவனோட டார்கெட்டு நம்ம தானே, திரும்ப எதுக்கு நம்ம வீட்டுக்கு போறாச்சா, இவனால பெரிய தொல்லைங்கிறாங்க சிவா. பார்த்துக்கலாம் சிவா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கிறாங்க அயலி. வர்மாவை ஒழிச்சிட்டோன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வரவே வராது, அவனோட கதையவே அழிக்கணும் அயலிங்கிறாங்க சிவா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் சிவா, நீங்கள் போய் முதல்ல சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும், நான் இங்கே போய் பார்த்துக்கிறேன். வர்மாவோட ஆளுகை சுற்றி வர அங்கே தானே இருக்கானுங்க, எப்படியோ என் கையில் மாட்டத்தான் போகிறாங்க, பாதுகாப்புக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம இறக்கிடலாங்கிறாங்க அயலி. அயலி, இப்போ நீங்கள் எப்படி தனியாக போவேன்னு கேட்குறாங்க சிவா. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், நீங்கள் அந்த இடத்துல இருந்தே ஆகணும், சூரிய பிரகாஷ்க்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் நீங்கள் தக்காத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் உண்மையை நிரூபிக்க முடியும். இங்கே போய் நான் இந்திராணிய குடும்பத்தையும் பாதுகாப்பு பண்ணிக்கிறேங்கிறாங்க. சரி அயலி, பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அயலி ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க தகவல் கொடுத்துட்டு உடனே இந்திராணியோட வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியிலேயே யோசிக்கிறாங்க, நம்ம போனதும் அப்படியே களத்தில் இறங்கிடலாமா இல்லை சுற்றி வளைச்சி பிடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு போகிறாங்க அயலி. வர்மாவோட ஆளுக எல்லாரும் சுற்றி வளைச்சி இந்திராணியோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போனதும் எப்படி இவங்களை வெளியே கொண்டு வருதோ அப்படின்னு நினச்ச அந்த சுற்றி வர இருந்த அந்த ரவுடிங்க மத்தியில் ஒருத்த மட்டும் துப்பாக்கியை எடுத்து அப்படியே மேல் நோக்கி ஷூட் பண்ணுறாங்க. அந்த துப்பாக்கி சத்தத்தில் வீட்டில் இருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியில் அப்படியே அதறாங்க. துப்பாக்கி சூடு மாதிரி கேட்டது, என்னவா இருக்கும் அப்படின்னு இந்திராணி பாவை கூட படுத்திருக்காங்க. அப்போ டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்ததும் ஏதோ ஒரு இடி விழுந்த மாதிரி சத்தம் கேட்டது. வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ இந்திராணி எழுந்திரிச்சு மெல்ல மெல்ல வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே ஆளுங்க எல்லாரும் குமுக்கலாக நிற்கிறத பார்த்த இந்திராணி அந்த நிழல் ஆறதை பார்த்துட்டாங்க. ஐயோ என்னது, திருடங்க புகுந்துட்டாங்களா, யாரா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ரித்திகா செல்வநாயகி ரெண்டு பேரும் ஒரு சேர இருக்காங்க. அந்த இடத்துல ரித்திகா எழுந்திரிச்சு, அத்தை உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதாங்கிறாங்க. ஆமாடி, எனக்கு ஏதோ குண்டு பிடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுதுங்கிறாங்க. ஆமாம், எனக்கு தான் அப்படி கேட்டுது, என்னவா இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெண்டு பேரும் வெளியில் வராங்க. உடைய பெருமாள் முதற்கொண்டு அங்கேருந்து எல்லாருமே வெளியில் மெல்ல மெல்ல வந்து பார்த்தா அங்கே சுற்றி வர ரவுண்டு கட்டி ரவுண்டிங்க நிற்கிறாங்க. கையில் துப்பாக்கியோட நிற்கிறாங்க. முகத்தில் மாஸ்க் போட்டிருக்காங்க. பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்குது. பார்த்துட்டு இந்திராணி கேட்குறாங்க, யாருடா நீங்கள் எல்லாரும்னு கேட்குறாங்க. நாங்கள் யாருங்கிறது முதல்ல இருக்கட்டும், நாங்கள் எதுக்காக வந்தோன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க இந்திராணி. ரித்திகாவும் செல்வநாயகம் பதட்டப்படுறாங்க. இந்த நேரம் பார்த்து கபிலன் வேற வீட்டில் இல்லையே, அவள் ஏதோ வெளியில் வேலை இருக்குன்னு போய் தொலைச்சிட்டான். இப்போ என்ன செய்யறது, நம்ம பொம்பளைங்க எல்லாரும் என்ன பண்ண முடியும், ஐயோ இப்போ என்ன செய்யறதுனே ஒன்றும் புரியல. இந்த சிவா தான் இருக்கான், சிவா என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவாவையும் நம்ம எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கோம், அவன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானாங்கிறாங்க செல்வநாயகி. சரி சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க, பதட்டப்படாதீங்க, எல்லாம் இந்திராணி கிட்ட தான் வேலை இருக்குங்கிறாங்க ரித்திகா. ஆமாண்டி, இந்த வர்மாவை பற்றின விஷயம் ஏதோ பென்ட்ரைவ் வச்சிருக்கிறதா சொல்லிக்கிட்டு தானே ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை நடந்துட்டு
வந்துட்டே இருக்கு. அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு ஒன்றும் தெரியல. அதைத்தான் நீ எடுத்து மோனிகா கிட்ட கொடுத்துட்டியே, திரும்பவும் ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலைங்கிறாங்க. ஆமாம், மோனிகா கிட்ட இருந்த பென்ட்ரைவும் காணாமல் போயிடுச்சா, இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் தான் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம உயிருக்கு எந்த ஒரு நிலையும் சொல்ல முடியாது போல இருக்கே, அந்த பென்ட்ரைவ்னால நம்ம உயிரே போயிடும் போல இருக்குன்னு ரித்திகா ஒரு பக்கம் புலம்பி தள்ளுறாங்க. இந்த பக்கம் செல்வனாகி இப்போ இந்திராணி என்ன பண்ண போறான்னு தெரியல, அவள் கையில் தான் நம்ம உசிரே மாட்டிக்கிட்டு இருக்கு, அவள் பார்த்து இருந்தா கொடுத்துட்டா தேவலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நடக்கிறது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்குறாங்க. இந்திராணி பதட்டத்தோடு நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் எதுக்கு வந்தோம்னு உனக்கு தெரியாதா, வர்மாவோட பென்ட்ரைவ் உன்கிட்ட இருக்கு, ஒழுங்கு மரியாதையாக நீ கொடுத்துட்டா உங்கள் எல்லாத்தோட உயிரும் தப்பிச்சிடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆயிலி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போய் எப்படியோ வெளியில் அவங்களும் அப்போ தான் வெளியில் வர மாதிரி வந்து நிற்கிறாங்க. அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. கபிலன் வரானான்னு பார்த்தா கபிலன் வீட்டில் இல்லைங்கிற விஷயம் நம்ம அயலிக்கு தெரியுது. அயலிக்கு தெரிஞ்சதுமே கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. ஓ, அவன் சூரிய பிரகாசை தேடி போயிருப்பானோ, சரி நல்லதாக போச்சு, சிவா அங்கே தானே இருக்காரு, நிச்சயமாக சிவாவை மாரி அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, எதுக்கு நம்ம சிவா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வைக்கணும்னு நினச்ச அயலி சிவாவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. கபிலன் வீட்டில் இல்லை, அநேகமாக அங்கே ஹாஸ்பிட்டல் தான் சுற்றிட்டு இருப்பான், அவங்ககிட்ட இருந்து சூரிய பிரகாசை நம்ம காப்பாற்றி ஆகணும், கவனமாக இருக்க சொல்லி அயலி சிவாவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. வர்மாவோட ஆளுகை இந்திராணியை பார்த்து கேட்குறாங்க, என்ன நாங்கள் எதை நோக்கி வந்தோன்னு தெரியுமில்ல, ஒழுங்கு மரியாதையாக அந்த பென்ட்ரைவ் உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், கொடுத்துருன்னு கேட்குறாங்க. ரித்திகா செல்வநாயகி 2 பேரும் இந்திராணி கிட்ட கெஞ்சுறாங்க. அண்ணி தயவு செய்து உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருந்தால் கொடுத்துருங்க, அதனால நம்ம உயிரே போயிடும் போல இருக்குது, நம்ம உயிரை காப்பாற்றிக்கணுமில்ல, இவங்க கிட்ட ஏன் வீண் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ரித்திகா, இதை பாரு ரித்திகா, அடுத்தவங்களுக்கு பயந்துக்கிட்டலாம் நான் ஒன்று பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த பொருள் என்கிட்ட இல்லை, இவங்க வேற எங்கே இருக்கோ அங்கே போய் தேடி எடுத்துக்கிட்டோங்கிறாங்க. இதை பாரு இந்திராணி, நீ யார்கிட்ட மோதிர தெரியுமா, வர்மா கிட்ட மோதிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க. அது வர்மாவை நான் நேர்லயே பார்த்தாலும் சரி நான் இதை தான் சொல்ல போறேன், என்கிட்ட இல்லாத பொருளை நான் எப்படி கொடுக்க முடியும்னு இந்திராணி அப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரித்திகா, ச்சே இவ சரியான பிடிவாதக்காரிங்கிறது தெரியும், இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கும், இப்போ கூடவா பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கணும், என்னதான் பொம்பளை வா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா அப்படியே மனசுக்குள்ள இந்திராணியை திட்டி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. கபிலனோ இல்லை உதய பெருமாளோ இருந்திருந்தா இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிருக்கும், அவங்களும் 2 பேரும் இந்த நேரம் பார்த்து வீட்டில் இல்லாத போயிட்டாங்களே அப்படின்னு செல்வநாயகி கையை முறுக்கிக்கிட்டு புழிஞ்சுக்கிட்டு அப்படி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டு பாவையும் மாடியிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் போனதும் தூக்கிறாங்க. அவன் பாவையை தூக்குனதுமே இந்திராணி பதட்டப்படுறாங்க. டேய் என் குழந்தைய ஒன்றும் பண்ணிடாத, அவளை விட்டுடான்னு கெஞ்சுறாங்க. நான் அப்போவே சொன்னேன் கேட்டிங்களா, இப்போ பாருங்க பாவையை அவங்க பிடியில் சிக்கிட்டாங்க, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்குள்ளே ஏதாவது பண்ணுங்க நீ அப்படின்னு சொல்லி ரித்திகா ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. இப்போ என்கிட்ட இல்லாத பொருளை நான் எப்படி கொடுப்பேன், டேய் மரியாதையை என் குழந்தைய விட்டுரு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அயலி அது வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க போனதும் அவன் கழுத்தில் ஓங்கி கரெக்டாக நரம்பை பார்த்து தட்டுறாங்க. அயலி தட்டுனதும் அவன் கையில் வச்சிருந்த குழந்தைய கீழே விட்டுறான். பாவை நீ மேலே போக அப்படின்னு சொல்லிட்டு அயலி இந்திராணியை பாவையை கூட்டிகிட்டு போங்க, நீ அவள் பயந்துக்குவா அப்படின்னு கோளாராக சொல்லி அனுப்பிடுறாங்க. அங்கேருந்து எல்லாருமே எனக்கு என்ன உனக்கு என்னங்கிற மாதிரி ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அயலி எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி பிடிச்சி சொலண்டு வர்மாவோட ஆட்களை பந்தாடி தூக்கி வீசுகிறாங்க. அங்கேருந்து யாருக்குமே இது அயலி தான்னு தெரியல. அயலி வீட்டுக்குள்ளே போனதும் அவங்க கிட்டப்போ மாட்டிக்கிட்டு வந்து இந்த அளவுக்கு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறதே இவங்க எல்லாரும் ஓடினதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் எதுவும் தெரியல. ஆமாம் அவங்கெல்லாம் எப்படி போனாங்க, யார் அடித்து விரட்டினான்னு கேட்டுட்ருக்காங்க. அண்ணி அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போலீஸ்க்கு எப்போவே ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரும் வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது அயலி, அப்பாடா நல்ல வேலை அயலி, கரெக்டான நேரத்தில் போலீஸ்க்கு நீ ஃபோன் பண்ணிட்டேன், போலீஸ்க்கு தகவல் கிடைச்சதுனால அவங்க எல்லாரும் வந்ததும் இவன் ஓடிட்டான் போல இருக்கு, இதே மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதோ அப்படின்னு ரித்திகா கேட்குறாங்க. பிரச்சனைகள் முடிக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும், நீ மட்டும் அன்னிக்கிட்ட இருந்த பென்ட்ரைவை கொண்டு போய் மோனிகா கிட்ட கொடுக்காம இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுங்கிறாங்க அயலி. இதை கேட்ட ரித்திகா சொல்கிறாங்க, என்னடி பார்த்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் என்னத்தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பியா, இதுதான் சாக்காட்டுன்னு சொல்லி என்னை குறை சொல்லிட்டு நீ இதே வீட்டில் நிரந்தரமாக தங்கலான்னு நினச்சிட்டு இருக்கியா, ஏண்டி எங்கள் மேலே நீ பழி தீர்க்கறதுக்காக இப்படியெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கியா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, வர்மாவோட ஆளுகளை வர வச்சதே நீயா தான் இருக்கும் அப்படின்னு ரித்திகா பிளாட் திருப்பி போடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்திராணி சொல்கிறாங்க, ஏய் ரித்திகா உனக்கு எந்த நேரத்தில் எதை பேசுறதுனே தெரியாதா, ஏதோ அயலி நல்ல காரியம் பண்ணி வச்சிருக்கா, கபிலனும் சித்தப்பாவும் வீட்டில் இல்லாத நேரத்தில் இப்படி ஆளுங்க வந்து பூந்துட்டாங்க, அயலி ஏதோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால அவங்க எல்லாரும் இந்த நேரத்தில் வந்து நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கா, இதுக்கு காரணம் அயலி தான், சிவாவும் இந்த நேரம் பார்த்து வீட்டில் இல்லாமா, சிவா எங்கே போயிட்டான்னு கேட்குறாங்க. அவர் ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு, இப்போ வந்துடுவாருங்க, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறாங்க. சே இந்த கபிலனும் கரெக்டாக இந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டா, எல்லாரும் வெளியே போயிடுறாங்களே வேலை இருக்குன்ட்டு, இவங்களுக்கு என்னதான் அப்படி வேலை அப்படின்னு இந்திராணி கேட்குறாங்க. கபிலன் வெளியே போன விஷயம் அயலிக்கு தெரியும், ரித்திகாவுக்கோ செல்வநாய்க்கோ தெரியாது. ஆனால் இந்திராணி குழப்பத்தோட தான் இருக்காங்க, என்ன காரணம்னு தெரியல, இவனும் வேலை இருக்குன்னு போகிறான் அவனும் வேலை இருக்குன்னு போகிறான், ஆனால் வீட்டில் இவங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வருமா ஆளுங்களை அனுப்பிச்சிருப்பான் போல இருக்குங்கிறாங்க. ஆமாம் அயலி
ஏதோ நல்ல வேலை போலீஸ்க்கு தகவல் சொல்லி அவங்க வந்து நம்மளை காப்பாத்துனதுனால இப்போ தப்பிச்சிட்டோங்கிறாங்க இந்திராணி. ஆமாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த பென்ட்ரைவ் உங்ககிட்ட இருக்க வரைக்கும் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆபத்துன்னு ரித்திகா ஐலி அப்பவும் மட்டம் அடிச்சுக்கிட்டே வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பாரு ரித்திகா, திரும்ப திரும்ப ஐலியை பேசுகிற சாக்கில் இப்படியே பேசிட்டு இருக்காத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ அவ கிடக்குற விடுங்க. ஐலி அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட கண்ணை காட்டுறாங்க. இவங்க எல்லாத்தையும் கட்டி தூக்கி கொண்டு ஒரே இடத்துல போடுங்கன்னு சொல்லி அசிச்சதும் அப்படியே அவங்களும் எல்லாத்தையும் ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க. என்ன ஐலி பண்ணுறது, இதோட நிற்கும்னு எனக்கு தோணலைங்கிறாங்க இந்திராணி. அண்ணே, இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. வர்மாவை பற்றின நியூஸை நீங்கள் தாராளமாக போடுங்க. வர்மானால வர பிரச்சனையை சந்திச்சுக்கலாங்கிறாங்க. இதை கேட்டதும் ரித்திகா, என்னது இவ சந்திச்சுக்கிறாளா? ஏண்டி உன்னால என்னடி பண்ண முடியும்? அவன் என்னமோ பெரிய ரவுடின்னு வேற சொல்கிறாங்க. அவனால் இவ்வளவு தூரம் நம்ம உயிருக்கு பயந்து உட்காந்துட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே நாங்கள் சொல்கிறோம். திரும்பவும் நீ வர்மா கிட்ட மோதுறேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி ரித்திகா ஐலியை கிண்டலும் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஐலி அப்படி தூசு தட்டுற மாதிரி, அடிப்போடி உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் யாருங்கிறதா உனக்கு தெரியாது அப்படின்ட்டு வர்மா கிட்ட நேருக்கு நேராக மோதலுக்கு தயாராயிட்டாங்க ஐலி. வர்மா நேரடியாக வந்தால் தான் நம்ம அம்மாவுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்க முடியும்னு நினச்ச ஐலி வர்மாவை நேரடியாக சந்திச்சு களமிறங்க போகிறாங்க ஐலி.